வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஓய்வூதிய திட்டம் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி, அதாவது 3/1/2026 ஓய்வூதியம் தொடர்பான புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின், அதாவது டாப்ஸ் கீழ் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு 50%த்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும். மேலும் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும். ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும், பணி காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிக்காலத்திற்கேற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையகத்தில் 22வது அமைச்சரவை கூட்டம் ஜனவரி 6ஆம் தேதி, அதாவது 6/1/2026 நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்திற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் இந்த ஓய்வூதிய திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது 1/1/2026 முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய சூழலில்தான் தமிழ்நாடு பழைய ஓய்வூதிய திட்ட மீட்பு இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் நந்தகோபால் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அதில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட விதிகளை வகுக்க உத்தரவிட வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 8 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.